உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ஏதாவது பண்ணி நம்ம சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாமே. நம்ம சிவா இந்த மாதிரி தப்பு பண்றவன் இல்ல. அது உங்களுக்கும் தெரியும், இந்த ஊர் முழுக்க தெரியும். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. அதுல தப்பே செய்யாத நம்ம சிவா மாட்டிருக்கான். எங்க பஞ்சாயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாங்க. முதல்ல அவனை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை பொது மரத்துல கட்டி வச்சிருக்காங்கன்றத என்னால ஜீரணிக்கவே முடியலங்க. என்னால மட்டும் முடியுதா என்ன? எனக்கு வருத்தம் இல்லையா? என்ன நீங்க எல்லாரும் உங்க வருத்தத்தை கஷ்டத்தை வார்த்தையால சொல்லிட்டீங்க. ஆனா என்னால அத சொல்ல முடியல. நாம எவ்வளவோ கௌரவமா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்மள நிமிர்ந்து பார்த்து பேசவே பயப்படுவாங்க. ஆனா இப்போ நாம நிமிர்ந்து பார்க்க பயந்துகிட்டு இருக்கோம். தப்பு செஞ்சா செய்யல, குற்றவாளி கூண்டுல போய் ஏறிட்டான். அவனை அதுல இருந்து இறக்கணும்னா அவன் குற்றம் செய்யலங்கிறத நிரூபிக்கிற வர அவனை அதுல இருந்து இறக்க முடியாது. என்னோட மதிப்பு மரியாதையை வச்சு நான் சிவாவை கூட்டிட்டு வரலாமேன்னு நீங்க எல்லாரும் கேக்குறீங்க. ஜானகி, அப்படி நான் கூட்டிட்டு வந்துட்டா என்னோட மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும். பதவியையும் மரியாதையும் வச்சு தன் தம்பிய காப்பாத்திட்டான்னு இந்த ஊரு காலம் முழுக்க நம்ம குடும்பத்து மேல பழி சுமத்தும். அதுவே அவன் நிரபராதின்னு நிரூபிச்சு கூட்டிட்டு வந்தா அது இந்த குடும்பத்துக்கும் சரி அவனுக்கும் சரி ஒரு ஒரு பெரிய கௌரவம். குற்றவாளின்னு சொல்லி பொது மரத்துல கட்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த அவப்பெயரை நிரபராதின்னு நிரூபிச்சுதான் நம்ம தொடைக்கணும். வேற எந்த வழியில போனாலும் அது அது இன்னும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேரை தான் கொண்டு வந்து சேர்க்கும். உங்க எல்லாரையும் விட எனக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குங்கிறத என்னால வார்த்தையால சொல்ல முடியாது. என் தம்பிய இந்த நிலைமையில இருந்து எப்படி மீட்டு கொண்டு வருதுன்னு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் மேல மட்டும் யாராவது கைய வச்சிருந்தா அவங்க கதி என்ன ஆயிருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா பிரச்சனை பஞ்சாயத்துக்கு வந்ததுனால என்னால எதுவும் செய்ய முடியல. அவனும் அமைதியா இருக்கான். அவன் வாயை திறந்து சொன்னாதானே என்னால ஏதாவது செய்ய முடியும். நாளைக்கு நடக்க போற பஞ்சாயத்துல ஊர் மத்தியில விசாரிச்சதா என்னால ஒரு முடிவுக்கு வர முடியும். நான் எதுவும் பண்ணலேன்னு நீங்க நினைக்காதீங்க. நான் எதுவும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு புரியுதுங்க. ஆனா ஏதாவது பண்ணி நம்ம சிவாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட மாட்டோமாங்கிற ஒரு ஆதங்கத்துலதான் நான் அப்படி பேசிட்டேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு கிடைக்கும். அது வரைக்கும் நாம பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. புரிஞ்சுக்க. ஏய், ஏமா இப்படி பண்ற? ஏய், காப்பாத்துங்க. நான் என்ன பண்ணேன்? யாராவது காப்பாத்துங்க. முதல்ல புடவை சரி பண்ணுமா? ஏய், சொன்னா கேளு. என்னமா ஆச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. இந்த ஆளு என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. ஏய், இல்ல இல்ல, நான் இல்ல. என்ன தைரியம்? பிடிங்க என்ன? எங்க ஓட போற? இவர் எப்படி இங்க வந்தாரு? நான் வேலையை முடிச்சிட்டு என் வீட்டுக்கார போய் பார்த்துட்டு
ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தேன். ஒரே இருட்டு, நடக்க ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்ப இவரோட வண்டி வந்துட்டு இருந்துச்சு. அப்ப நான் இவரோட வண்டிய பார்த்து கைய காட்டி நிறுத்தி என் நிலைமைய சொல்லி கொஞ்சம் வீட்டுல விட்டுருங்கன்னு சொன்னேன். அவரும் கொண்டு வந்து விட்டாரு. நான் அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகலான்னு பார்த்தா குடிக்க தண்ணி கிடைக்குமான்னு கேட்டாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா பொண்ணு கையை பிடிச்சு இழுத்துருப்பேன். நானும் இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பினேன். இவரு வீட்டுக்குள்ள கதவை சாத்திட்டு லாக் பண்ணிட்டாரு. ஐயோ இல்ல இல்ல யோ, போய் சொல்லுது மாட்டிக்கிட்டு தான் போய் போய் சொல்றா. சொல்லுதுங்க. நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த பொண்ணு சொல்றத நம்பாதீங்க. எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஐயோ அப்படிலாம் எதுவுமே நடக்கலங்க. அந்த பொண்ணு போய் சொல்றாங்க. ஐயோ அவ சொல்றத எதையும் நம்பாதீங்க. என்ன நடந்துச்சுன்னா ஏய், அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலைல பஞ்சாயத்துல வந்து சொல்லுவா. டேய், அவரை இழுத்துட்டு வந்து கட்டி போடுங்கடா. எங்க நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நான் எதுவும் பண்ணல. எங்க விடுங்க என்னைய. உதவி செய்ய போய் இன்னைக்கு தீரா பள்ளியோட நிக்கிறேன். என்னால எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில நிக்கிறேன். நீங்க அமைதியா இருக்கிறப்பவே நினைச்சேன் நீங்க ஏதோ சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்கன்னு. இத சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க சித்தப்பா. பஞ்சாயத்துல கூட உங்களை காப்பாத்த முடியாது. ஏன்னா நீங்க சொல்றத உங்களால நிரூபிக்க முடியாது. அதே அந்த பொண்ணு சொல்றத நிரூபின்னு யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது நேர்மை சம்பந்தப்பட்டது, அது கற்பு சம்பந்தப்பட்டது. நாம தான் ஏதாவது பண்ணி நிரூபிக்கணுமாயா? என் தலையெழுத்து என்னமோ அது நடந்துட்டு போகட்டும். ஆனா ஆனா என் அண்ணனுக்கு ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வந்துடக்கூடாது. நாளைக்கு பஞ்சாயத்துல எனக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கட்டும் மாமா, அத என்னால தாங்கிக்க முடியும்டா. ஆனா அண்ணனுக்கு எந்த தலைக்குனிவும் வந்துடக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாது. என்ன பேசுறீங்க சித்தப்பா? தப்பு பண்ணாத நீங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அது மட்டும் இல்ல, நீங்க தண்டனை அனுபவிச்சா அது நம்ம குடும்பத்துக்கு தலைகுனிவு இல்லையா? ஆனா அதை நான் எப்படி சரி பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. நான் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கல. அதனால என் குடும்பம் தலைக்குனின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சித்தப்பா, இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. வழி இருக்கா? என்ன வழி? நீங்க எந்த ஊருக்கு போனீங்க? அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்கு? இந்த டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.